அனைவருக்கும் வணக்கம். பாரத பிரதமர் மோடியை கொலை செய்ய சதி நடந்துள்ளது என்ற செய்தியானது தற்போது வெளியாகி மிகப்பெரிய அதிர்ச்சியை மற்றும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது சர்வதேச சதியா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. பொதுவாக புவிசார் அரசியலில் பல மர்ம முடிச்சுகள் இருக்கின்றன. அவை ஒவ்வொன்றாக அவிழ்க்கும் போதுதான் என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்படி பல நாடுகளின் தலைவர்கள் திடீரென கொல்லப்பட்டிருக்கிறார்கள். உதாரணமாக கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் ஜப்பானில் தேர்தல் நடந்த பொழுது தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபே என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதை மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது. ஏன், என்ன, எப்படி என்பது பற்றி சரியான விவரமானது இன்று வரை தெரியவில்லை. அதேபோல் பாரத பிரதமர் மோடியை கொல்லவும் சதி நடந்திருக்கலாம் என சந்தேகம் வெளிகின்ற வகையில் ஆர்கனைசர் என்ற இதழில் செய்தியானது வெளியாகி ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது எப்படி இந்த புவிசார் அரசியலை முடிவு செய்வதென்றால், இதற்கு நேரடியாக எந்த ஒரு தகவலோ சாட்சியமோ இருக்காது. மாறாக பல்வேறு புள்ளிகளை இணைத்து பார்க்கின்ற பொழுது இப்படி நடந்திருக்கலாம் என்ற ஒரு ஐயமானது எழுகிறது. இதை வைத்துத்தான் புவிசார் அரசியல் வல்லுநர்கள் இப்படி ஒரு சதி நடந்திருக்கலாம் என்று தகவலை தெரிவிக்கிறார்கள். இந்த மோடியை கொலை செய்ய முயற்சியா என்ற சம்பவத்தில் 3 புள்ளிகள் ஒன்றிணைகின்றன. இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி 2 நிகழ்வுகள் ஒரே நேரத்தில் நடந்துள்ளன. அதற்கடுத்து 2 நாட்களில் செப்டம்பர் 2ஆம் தேதியும் ஒரு நிகழ்வு நடந்துள்ளது. இந்த 3 நிகழ்வுகளில் தனித்தனியாக நடந்ததை ஒன்றிணைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு சதி நடந்திருக்கலாம். பிரதமர் மோடி கொள்வதற்காக ஏதாவது சதி திட்டம் இருந்திருக்கலாம் என்ற ஒரு அச்சத்தை புவிசார் அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி நடந்த முதல் நிகழ்வு என்ன என்றால், பங்களாதேஷ் தலைநகரில் டாக்காவில் உள்ள ஒரு நட்சத்திர ஹோட்டலில் அமெரிக்காவின் சிறப்பு படை அதிகாரி டெரன்ஸ் ஆர்வெல்லி ஜாக்சன் என்பவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். அதாவது அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. யார், என்ன, எப்படி என்று தெரியாது. ஆனால் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இவர் யார் என்றால், பங்களாதேஷ் அருகிலுள்ள செயின்ட் மார்ட்டின் என்ற தீவில் அமெரிக்க இராணுவம் பயிற்சியில் ஈடுபடுகிறது. அங்கு பயிற்சி தருவதற்காக சிறப்பு படை அதிகாரியாக அமெரிக்காவிலிருந்து வந்தவர் தான் டெரன்ஸ் ஆர்வெல்லி ஜாக்சன் என்பவர். இதே ஆகஸ்ட் 31ஆம் தேதி என்று என்ன நடந்தது என்றால், இரண்டாவது நிகழ்வு என்னவென்றால், சீனாவுள்ள தியான்ஜின் நகரில் சாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி, புட்டின் ஆகியோர் கலந்து கொண்டனர். பிரதமர் மோடி கலந்து கண்டு வெளியே வருகின்ற பொழுது புட்டின் அவர்கள் பிரதமர் மோடிக்காக ஒரு காரில் காத்திருந்தார். அந்த காரும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் பயன்படுத்திக்கிட்டு ஒரு பிரத்யேகமான உச்சபட்ச பாதுகாப்புள்ள கார். அந்த காரில்தான் புட்டினும் பிரதமர் மோடியும் சுமார் 45 நிமிடம் பேசினார்கள். அந்த பேச்சுவார்த்தை என்ன நடந்தது, என்ன பேசினார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. அது என்ன பேசியிருப்பார்கள் என்பதை தற்பொழுதுதான் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி அன்று பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவில் செமிகாம் என்ற செமிகண்டக்டர் மாநாட்டில் பேச எழுந்து வருகின்ற பொழுது அங்கு கூடியிருந்தவர்கள் பலத்த கரவொலி எழுப்பினார்கள். அப்பொழுது மோடி அவர்களை பார்த்த ஒரு கேட்ட கேள்வியே இந்த புள்ளிகளை இணைக்கிறது. அதாவது, நான் சீனாவில் சென்று வந்ததற்காக கைத்தட்டுகிறீர்களா அல்லது திரும்பி வந்ததற்காக கைத்தட்டீர்களா என்று கேள்வியை முன்வைத்தார். அதாவது, ஆர் யூ கிளாப்பிங் பிகாஸ் ஐ வென்ட் டு சைனா SCO அடியில் சற்று பாஸ் விட்டு, அதாவது நிறுத்திவிட்டு, ஆர் பிகாஸ் ஐ கேம் பேக் டு இந்தியா என கேட்டார். இந்த கேள்விகள் தான் இந்த 3 புள்ளிகளை இணைக்கின்ற பொழுது
ஒரு பலத்த சந்தேகத்தை உருவாக்குகிறது. ஒருவேளை அமெரிக்காவிலிருந்து வந்தவர் ஜாக்சன் என்பவர் CIA ஏஜென்ட்டாக இருக்கலாமா? கொலைக்கான முயற்சியை வங்காளதேசம் டாக்காவில் நடந்திருக்கலாமா என்ற சந்தேகத்தை புவிசார் வல்லுநர்கள் எழுப்பியிருப்பதாக ஆர்கனைசர் நாளிதழானது செய்தியை வெளியிட்டுள்ளது. வெவ்வேறு நிகழ்வுகள் வெவ்வேறு இடத்தில் நடந்திருக்கின்றன. அதாவது சீனாவில் அதே ஆகஸ்ட் 36ஆம் தேதி புட்டினும் பிரதமர் மோடியும் காரில் 45 நிமிடம் அப்படி என்ன பேசியிருக்க வேண்டும், என்ன அவசியம் ஏற்பட்டது. அதே ஆகஸ்ட் 31 டாக்காவில் ஜாக்சன் மர்மமான முறையில் இறந்து கிடக்க காரணம் என்ன என்பதை பற்றி வருகின்ற செய்தி என்னவென்றால், ரஷ்யாவின் உளவுத்துறையும் இந்தியாவும் உளவுத்துறையும் இணைந்து இந்த சதியை முறியடித்திருக்கிறது என்ற கருத்தும் இதில் நிலவுகிறது. இப்படிப்பட்ட சம்பவங்களில் உள்ள இந்த 3 டாட்களை இணைக்கின்ற பொழுதுதான் பிரதமர் மோடியை கொல்ல சரி நடந்திருக்குமா என்ற சந்தேகத்தை அனைவரும் எழுப்பி வருகின்றனர்.